வணக்கம். இன்றைக்கு செபியோட நியூ மார்ஜின் ரூல், அதில் பிளட்ஜ் அன்பிளட்ஜ் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பிளட்ஜ் அன்பிளட்ஜ் எப்படி செய்கிறதுனா, உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேரில் பார்த்திங்கன்னா அந்த பிளட்ஜஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை ரீசெண்டாக அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஹோல்டிங் எல்லாமே ஒரு லிஸ்ட்டாக காட்டும். அதில் நான் 2 மட்டும் ஒரு ஸ்னாப்புக்காக எடுத்திருக்கேன். அப்படி காட்டும் பட்சத்தில் எந்த ஸ்டாக்கை நீங்கள் பிளட்ஜ் பண்ண விரும்புகிறீங்களோ அதை இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே ஒரு ஆப்ஷன் வரும். அதை பிளட்ஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது பிளட்ஜ் ஆகிடும். இதில் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 1000 ருபீஸ்க்கு வச்சுருக்கீங்க ஷேர் அப்படின்னா இதில் இங்கே காட்டுற 30% அந்த ரிஸ்க் மார்ஜின், ரிமைனிங் 70% உங்களுக்கு அப்ராக்சிமேட் மார்ஜினாக உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு இதை பிளட்ஜை நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ப்ராசஸ் ஆகிற வரைக்கும் நெக்ஸ்ட்டு இதை பிளட்ஜ் நீங்கள் பண்ண முடியாது. அதுக்கான மெசேஜும் இதை கீழே காட்டும். இதை பண்ணின பிறகு உங்களுக்கு ஒரு மெயில் உங்களோட புரோக்கர்ட்டேருந்து வரும். இந்த மாதிரி இந்த பிளட்ஜான ரெக்வஸ்ட் நாங்கள் இனிஷியேட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு மெயில் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ரெக்வஸ்ட் இன் ப்ராசஸ்ங்கிற ஒரு இமெயிலும் வரும். அந்த இமெயிலில் உங்களோட பேன் நம்பர் அண்ட் டிமேட் அக்கௌண்ட் நம்பரோட அந்த இன்ஃபர்மேஷன் வரும். இது புரோக்கர் டு புரோக்கர் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நடந்ததுக்கு அப்புறம் நீங்கள் சிடிஎஸ்எல்லேருந்து ஒரு மெயில் வர்றதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும். அப்படி சிடிஎஸ்எல்லேருந்து அந்த மெயில் வந்தது அப்படின்னா அந்த மெயில் இந்த மாதிரி இருக்கும். இந்த மெயிலில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணணும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த சிடிஎஸ்எல்லோட அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பேன் கார்டு நம்பர், டிமேட் அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ண பிறகு நீங்கள் எந்த ஷேரை பிளட்ஜ் பண்ணியிருக்கீங்களோ அந்த பிளட்ஜ் பண்ண இன்ஃபர்மேஷன் இங்கே காட்டும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஓடிபி உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் அண்ட் ஜிமெயிலில் வரும். மெயிலில் வரும். ஸோ அதை எடுத்து இதை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த உங்களோட ப்ராசஸ் பிளட்ஜுக்கு முடிஞ்சுது. இதே ப்ராசஸ் தான் அன்பிளட்ஜுக்கும் நீங்கள் பண்ணணும். இதில் நம்ம மெயினாக எதை செய்யக்கூடாது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ராசஸ் செய்யாமலேயே இந்த இமெயில் நம்மளுக்கு வந்திருக்கும். அப்படி வந்திருக்கும் பட்சத்தில் நீங்கள் இமிடியேட்டாக போய் இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணி அதை ஆதென்டிகேட் பண்ணிடாதீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அகெயின் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஃபுல் ப்ராசஸை இன்புட்லாம் கொடுத்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணி இங்கே எந்த ஷேரை அவங்க பிளட்ஜ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இது ரியலாக மார்ஜின் இஷ்யூனால் அவங்க பிளட்ஜ் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கள். நீங்கள் இனிஷியேட் பண்ணாமல் ப்ரோக்கரே இனிஷியேட் பண்ணியிருந்தா ஃபஸ்ட்டு இதை செக் பண்ணிவிட்டு உங்கள் ப்ரோக்கருக்கு கால் பண்ணி அதுக்கான ரியலிஸ்டிக் இன்ஃபர்மேஷனை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆதென்டிகேட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கான சார்ஜஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ஜின் பிளட்ஜ் பண்ணியிருந்தா அந்த மார்ஜின் அன்பிளட்ஜ் இந்த மாதிரி பார்க்கும்போது மேஜராக மேக்ஸிமம் சார்ஜாக 12 ருபீஸ் பார்க்க முடியுது. ரிமைனிங் எல்லாம் 6 ருபீஸ் ரேஞ்சில் பார்க்க முடியுது. இது புரோக்கர் டு புரோக்கர் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த அதர் பாயிண்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த மார்ஜின் பார்த்திங்கன்னா நீங்கள் ஓப்பன் பொசிஷனில் சில ஷேரை நீங்கள் பிளட்ஜ் பண்ணாமல் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா, அந்த மார்ஜின் க்ரியேட் பண்ணலை அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக அவங்க லிக்விடேட் பண்ணி அந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த ஷேர் நீங்கள் சப்போஸ் மார்ஜின் இதை ட்ரேடில் யூஸ் பண்ணி நீங்கள் ஷேரை வாங்கியிருந்தீங்க அப்படின்னா T+2 டேஸில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெயிட் பண்ணிவிட்டு T+3ல் அதை லிக்விடேட் பண்ணி, நீங்கள் சப்போஸ் இந்த பிளட்ஜிங் பண்ணலை அப்படின்னா அதை லிக்விடேட் பண்ணி செல் பண்ணிடுவாங்க. இதே நான் SMTF அப்படின்னா லைக் டெலிவரி அந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷனை யூஸ் பண்ணி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அகெயின் T+3 வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பிளட்ஜ் பண்ணலை அப்படின்னா மார்ஜின் ரெக்யர்மெண்ட்டுக்கு பிளட்ஜ் பண்ணலைன்னா அதை செல் பண்ணிடுவாங்க. இது இந்த டைமிங் புரோக்கர் டு புரோக்கர் மாறும். இன் ஃப்யூச்சரில் இது மேபி ஸ்ட்ரீம்லைன் பண்ணி இது குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் எந்த ஷேரை விற்கலாம் அப்படின்னா டிமேட் அக்கௌண்ட்டில் உள்ள ஷேரை மட்டும்தான் விற்கலாம். இந்த பிளட்ஜ் பண்ணியிருக்க ஷேரை அந்த புரோக்கர் மட்டும்தான் அதை விற்க முடியும். சப்போஸ் உங்களுக்கு அந்த மெயில் வரல, உங்களுக்கு நீங்கள் பிளட்ஜ் பண்ணியிருக்கீங்க, பிளட்ஜ் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கீங்க, மெயில் வரல அப்படின்னா அதுக்கு காரணம் உங்கள் மெயில் ஐடி அப்டேட் ஆகிருக்காது. அதை நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். அகெயின் அந்த நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தால் கூட அது 3 ஹவர்ஸ் அந்த சிடிஎஸ்லேருந்து மெயில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த பவர் ஆஃப் அட்டானி வச்சுருக்க கஸ்டமர் டைரெக்ட்லி அவங்க பிளட்ஜ்டு ஷேரை செல் பண்ணிடலாம். சப்போஸ் இந்த பவர் ஆஃப் அட்டானி இல்லாத கஸ்டமர்ஸ் அவங்களோட செக்யூரிட்டிஸை அன்பிளட்ஜ் பண்ணி தான் அதுக்கப்புறம் செல் பண்ண முடியும்.
இதே அன்பிளட்ஜ் பண்ணால் கூட அந்த அன்பிளட்ஜ் ப்ராசஸ் பண்ணி அதை செல் பண்ணுறதுக்கு வந்து brokerage வந்து அவங்களோட மார்ஜின் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு தான் அதை அலோவ் பண்ணுவாங்க. அடுத்த இன்ஃபர்மேஷனாக பார்க்கும்போது இந்த புரோக்கர் வந்து மார்ஜின் வந்து அப்ஃப்ரண்ட் வந்து கலெக்ட் பண்ணிடுவாங்க. இதை வந்து பண்ணாத பட்சத்தில் அவங்களுக்கு பெனால்ட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ புரோக்கருக்கு வந்து பவர் ஆஃப் அட்டார்னி வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி பை செல்லுக்கு மட்டும்தான் இருக்குது. இது வந்து பிளட்ஜ் பண்ணுறது வந்து டைரெக்டாக இன்வெஸ்டருக்கு வந்துருச்சு. மார்ஜின் வந்து இயர்லியர் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணுறது வந்து மேண்டேட்ரி கிடையாது. இப்போ வந்து கண்டிப்பாக 20% வந்து அப்ஃப்ரண்ட் மார்ஜின் வந்து அவங்க கலெக்ட் பண்ணணும். இது வந்து புரோக்கர் டு புரோக்கர் மாறலாம். பட் நான் ஓவராலாக பார்த்த வரைக்கும் 20% வந்து காமனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஷேரை வந்து நீங்கள் இன்றைக்கி பை பண்ணி நாளைக்கு செல் பண்ணுறது முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சில ஃபோரமில் சில brokerage வந்து ஸ்டில் பாசிபிள் அப்படின்னு சொல்லி சில இன்ஃபர்மேஷன் தர்றாங்க. அதில் இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாவது கிடைக்கும்போது நான் உங்களுக்கு என்னோடய டெலிகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன்.